நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கான அந்த குட்டி ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவை பெண் பார்க்குறதுக்காக வராங்க. என்னங்க பெண் பார்க்குறதுக்கா? என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, தீபாவுடைய ஆசைப்படி அவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான சீன் தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கார்த்திக் கார்த்திக் வீட்டிலேருந்து தீபாவை பெண் பார்க்க வர மாதிரி, அதுக்கப்புறம் தீபாவை நல்ல சூப்பராக ரெடி பண்ணி ரம்யா கூட்டிகிட்டு வராங்க. கார்த்திக் ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தீபா வெக்கப்பட்டுக்கிட்டே கார்த்திக்கை பார்க்குறாங்க. ஸோ தீபா கார்த்திக் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. ஸோ அப்போது ரம்யா தீபா இப்படி சொல்கிறாங்க, தனியாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக்கும் தீபாவும் தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க. அப்போது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் என் அம்மா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாச்சியார்கிட்ட கேட்குறாங்க. அப்போது அம்மா, இந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கார்த்திக், உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்குமா, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அப்போது எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கார்த்திக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உடனடியாக கல்யாணத்தை வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வீட்லேயும் தீபா வீட்லேயும் 2 பேரும் ஃபேமிலியோடு சேர்ந்து தட்டு மாற்றிக்கிறாங்க. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் தாங்க. ஸோ அந்த மேரேஜில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போது தீபாவுடைய ஒரு சின்ன சின்ன ஆசைகள்னு சொல்ல முடியாது, இது அவங்களுடைய பெரிய ஆசை. ஸோ அவங்களுடைய மேரேஜ் இப்படியெல்லாம் நடக்கணும்னு கனவு கண்டாங்க. மீனாட்சி ஐஸ்வர்யா இவங்களுடைய கல்யாணமெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெண் பார்க்குற இந்த ஒரு ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்கு. ஸோ இதிலே தீபா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு குட்டி ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு குட்டி ப்ரோமோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.